அண்ணா அண்ணா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. காலைல வந்து கெஞ்சி கேட்கறேன். இந்த பக்கமே வர மாட்டேனா. ஐயோ ஏமா பண்ணிட்டேன். இனிமேல் உங்க பொண்ணு பின்னாடி வர மாட்டேங்க. என்ன விட்டுருங்கய்யா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு பின்னாடி சுத்துவேன். பெரிய மன்மதரு என் பொண்ண மைக்கு அப்படியே கூட்டு போலான்னு பாத்தியோ? அடிங்க. இனி என் பொண்ணு பின்னாடி எவன் சுத்தினாலும் அவனுக்கு இதாண்டா கதி. இப்படி இரக்கமே இல்லாம நடந்துக்கிறாரே, இவர் தான் பாலசிங்கம். பசங்க இவர் பொண்ணு பின்னாடி சுத்துறதும் இவர் இப்படி பண்றதும் வழக்கமான ஒண்ணுதான். இப்படிப்பட்ட இடத்துக்கு சென்னையிலிருந்து நம்ம ஹீரோ இசைக்கு வராரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மச்சான் இங்க பாரு. செம ஃபிகர்டா. போன் பேசிட்டு இருக்கியா? நான் அத பார்க்கல. நீ எதை பார்த்தேன்னு தெரியும். நேரா பார்த்து வண்டி ஓட்டு. அங்க பாரு டிரைவ் போலீஸ். அவரே அங்க ஆபாய தானே நிக்கிறாரு. சார் நல்ல டியூட்டி பாக்குற சார். என்ன வண்டி எல்லாம் ரெட் சிக்னல்ல போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஸ்டாப் ஸ்டாப். சாப்பா பின்னாடி கமிஷனர் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உனக்கு ஆப்பு தாண்டே. கமிஷனரா? ஏய் நிலுகுப்பா நிலுகுப்பா. டேய் கண்ணாடி ஏன்டா இறக்கின? ஏத்துறா. எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? சிக்னல் விழுந்தாச்சு, வண்டி எடு. என்ன பையன்? ஏன்டா? ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுற முதலாளி. இவ்வளவு நேரம் வரல. சிட்டிக்குள்ள வந்தோன்னு உனக்கு எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருமே. சீக்கிரம் வா. ஆமாம் ஆமாம், மதுரையில் தான் இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கேன். ஹலோ சார், வண்டி கொஞ்சம் பின்னாடி எடுங்க சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுங்க. சொல்லுங்க. என்ன பார்த்து ரிவர்ஸ் எடுக்க மாட்டீங்களா? என்னம்மா? அங்க பாருங்க, உங்க வண்டி மோதி என் ஸ்கூட்டி இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் சார், மாத்திக்க. ஆமா, ஈவினிங்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம். அது அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ள செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். அதான் கொடுத்துட்டேனம்மா. நீங்க கொடுத்தது 100 ரூபாய், இந்தாங்க 500 ரூபாய். எதுக்கு? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல சக்தி மோட்டர்ஸ் இருக்கு, அங்க போய் இந்த கண்ணாடியை மாத்திக்கோங்க. நல்லா தானே இருக்கு, அதே எதுக்கு மாத்தணும்? இப்ப உடையும், போய் மாத்திக்கங்க. ஒண்ணே நெல்லே, என்ன திமிர் உனக்கு?
யாருக்கு? எனக்கா? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்க தெரியல. காசு எடுத்து கையில குடுக்குறீங்க. ரொம்ப வச்சிருக்கீங்களோ? முதல்ல செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறத நிறுத்துங்க. என்ன முதலாளி கண்ணாடி வச்சிட்டீங்க? கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதான் உடைச்சிட்டேன். சரி, நீ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல முதலாளி. ஏன்டா உன்னுக்கு போவே இல்லையா? போயிட்டு முதலாளி. என்னடா உளர்ற? வண்டி எடு, வா. மாமியார் வேலை வாங்கி கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சோன்னா கோயில் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? வேலையாடி வாங்கி தர வேலை இப்போ என் வேலையை நான் காட்டுறேன் பாரு. இந்த வீட்டில் எவனும் காது கேட்காதா? மறுபடியும் ட்ரை. ஹலோ, பெல் அடிச்சா கதவு திறக்கிறது எவ்வளோ நேரமா? காது கேட்காதா? ஆமா, தேவராஜங்கிறது யாரு? என்ன தேவராஜ தேவராஜன் சொல்லாம பின்ன ராமராஜனா சொல்றேன். யார் அது? உள்ள அனுப்பு. அப்ப நீ தேவராஜ் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆமா, நீங்க தான் தேவராஜா? ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம ரேஞ்சி உங்களாலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? யாரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட ஆள் நீ தான். யோ, யாரியா நீ? ரெண்டாவது ஆள் நீ தான். செருப்பால் அடிப்பேன். எந்தரா மங்குஸ் மண்டையா, மரியாதை. என்னடா மரியாதை? போறம்போக்கு முழிக்கிறத பாரு. இதுதான் உங்க ஊர்ல மரியாதையா? நான் தேவராஜன் பேசுறேன். என்ன ஆளை அமுச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு நல்ல ஆளை பார்த்து அமுச்சு வைங்கன்னா ஒரு அரலூஸ் அமுச்சு வச்சிருக்கீங்க. அரலூசா? இந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க, பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. 7000 8000 ஆனா கூட பரவாயில்ல. 7000 8000மா? இது நம்ம ரேஞ்சுக்கு மேல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அமுச்சு வைங்க. சரி. எங்கடா அந்த அரலூசு? போயிட்டானா? ஐயா, நான் இங்க இருக்க ஐயா. அங்க என்ன பண்ற? எந்திரி. ஐயா, இடம் தெரியாம வந்து தப்பா பேசிட்டுங்கய்யா. ஒரு 50 100 இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்க கமிஷன் எடுத்துக்கய்யா. இந்த வேலையை மட்டும் எனக்கே கொடுத்துருங்கய்யா. எனக்கே கமிஷனா? போடா, போ போய் ஒழுங்கா வேலையை பார். ஐயா, உங்க காலுக்கு நான் செருப்பா இருப்பேங்கய்யா. நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வரதுக்கா? வீட்டை ஒழுங்கா பாரு, அது போதும். சரிங்க ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா. இந்த சம்பளம் 7000 8000 பேசிட்டு இருந்தீங்க. அதை 7க்கும் 8க்கும் நடுவில் ஒரு 7.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? 7.5 தான் உன் நாக்கிலேயே இருக்கே. போடா. வரேங்க, வரேன் தாடி. ஆமா, நீ மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு போடுறேன். இதுல ஒண்ணுங்க என்ன கஷ்டம்? இல்ல, பாக்குறது டிரைவர் வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க, அதான் கேட்டேன். ஏன்னா என்னப்பா நம்மள மாதிரி டிரைவரா இருக்கிறவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ண கூடாதா? என்னது தோலை விட்டு தொங்க விடுன்னு சொல்லு. யோ, விட்டா கோர்த்து விட்டுருவ போல. சரியான ஆளா இருக்க, வாயா. ஆஹா பிரதர், அங்க பாரு. வா 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 வா. என்ன ஜோசியரே, நல்லா பாப்பியா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. பாடுறா, நல்லா ஜோசியம் பாப்பேன்னு கேட்டேன். உட்காரு, கைய குடியா. ஹலோ, திருப்பி காட்டியா. நீ என்ன நோகாம நொங்கு திங்கிறவனா? அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டேயா. அதெல்லாமா கையில தெரியுது? கையில இல்ல, உன் மூஞ்சியில தெரியுது. நீ கையை மட்டும் பார்த்து சொல்லு. சரியானது. உன் மாமியார் உன்னை மருமகனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? ஆமாங்க. உன் பொண்டாட்டி உன்னை புருஷனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? சார், ஆமா சார். அப்படி பேசினா உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காதுங்கிற, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற. தம்பி, இவன் கூட சேராத. இவனுக்கு கிரையுமே சரியில்லை. எழுந்திரிச்சு அப்படி ஓரமா போய் உட்கார்.
தம்பி நீங்க பார்க்கணுமா? ம் பார்க்கலாமே. உட்காருங்க. தம்பி அமோகமான கை. இது அமோகமான கை இல்ல, அல்ல கை. ஏய், இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன சூளமேடா? யோ, உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஏ வாய் மூடு, கடுப்பேத்தாது. அட விடியா, வயசானது பாவம். யார் இவரா வயசானவரு? சேவிங் பண்ணி போடுறா, சின்ன பையன் மாதிரியே இருப்பாரு. தம்பி கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். கல்யாண யோகமும் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. உன்னை கட்டிக்க போறவா சுத்தி சுத்தி வருவா. சுத்தி சுத்தி வருவானா? பொண்ணு நான் சர்க்கஸ்ல வேலை செய்யறா? லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கல, தள்ளி போ. ஓகே வரேன். யோ தம்பி சுத்தி சுத்தி வருவான்னா உன்னை சுத்தி சுத்தி வருவான்னு அர்த்தம்ல, அடிக்கடி உன் கண்ணில் போடுவான்னு சொல்றேன். புளியாரப்பா, இந்த ஜென்மத்தில் அவள் தான் என் பொண்டாட்டினா சாயங்காலத்துக்குள்ளே அவளை என் கண்ணில் காட்டு. புளியாரப்பா, இந்த ஜென்மத்தில் அவள் தான் என் பொண்டாட்டினா சாயங்காலத்துக்குள்ளே அவளை என் கண்ணில் காட்டு.